நம்ம வந்து காங்கை மாடு வந்து இங்கே ஈசா யோகாவுக்கு வந்து விற்பனைக்காக கொண்டு வந்திருக்கிறோமுங்க. இந்த ஈசா யோகா வந்து சந்தை வந்து இந்த வருஷம் வந்து 2வது வருஷமாக நடத்துகிறாங்க. மாட்டு இனத்தை வந்து நாட்டு மாட்டு இனத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக வந்து இந்த சந்தை நடத்துகிறாங்க. இங்கே அழைப்பு விடுத்த ஈசா மையத்துக்கு தமிழ் தெம்பு ப்ரோக்ராமுக்கு இங்கே அழைப்பு கொடுத்தாங்க. நாங்கள் இதுக்கு ஏகப்பட்ட 200க்கும் மேற்பட்ட மேடைகளை பார்த்துருக்கோம். இருந்தாலும் இந்த மேடை வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குது ரொம்பவே. தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ தமிழ் தெம்பு. தமிழகத்துக்கு பெருமை சேர்க்கும் நகரம் கோவைமா நகரம். அந்த கோவைமா நகரத்திற்கே பெருமை சேர்க்கும் தென் கைலாய மலை வெள்ளிங்கிரி மலை. அதன் அடிவாரத்திலே ஈசா யோக மையத்திலே தமிழர்களுக்கே பெருமை சேர்க்கும் ஒரு தமிழ் தெம்பு நிகழ்ச்சி நடக்கிறது. நமது இந்திய தேசத்திற்கே பெருமை சேர்த்து கொண்டிருக்கும் ஈசா யோக மையத்தால் சத்குரு அவர்களின் தொலைநோக்கு பார்வையிலே தமிழ் நாட்டின் கலாச்சாரம், பண்பாடு, கலை போன்றவற்றை மேம்படுத்துவதற்காக இந்த தமிழ் தெம்பு என்ற ஒரு நிகழ்ச்சியை கடந்த 5 நாட்களாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். அதிலே பாரம்பரியத்தை பேணி காக்கும் விதத்திலே, அழிந்து கொண்டிருக்கின்ற நாட்டு மாடுகளை சந்தைப்படுத்தும் விதத்திலே இலவசமாக அங்கே சந்தையை உருவாக்கி மாடு கன்று வளர்த்தவரங்களையும் விவசாயிகளுக்கும் ஆதரவு கொடுக்கும் விதத்தில் அங்கே சந்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அது மட்டுமல்ல, நமது கலாச்சாரம், பண்பாடு உருவாகும் விதமாக பல பொருட்களை காட்சிப்படுத்தியிருக்காங்க. பொருட்காட்சியாக கிராமங்களில் அந்த மாதிரி ஒரு கலை நுணுக்கத்தோடு உருவாகிற பல பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்கு அங்கே ஒரு சந்தையை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போட்டிகள், அந்த கோலப்போட்டி, ஓவியப் போட்டி, பறையாட்டத்துக்கு ஒரு போட்டி, இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. நாம் நேற்று 8/3/2025 அன்னைக்கு போயிருந்தோம். இதையெல்லாம் நம்ம வெளிக்கொண்டு வரணுங்கிற நோக்கத்துக்காக நம்ம தீபம் இயற்கை டிவி நேயர்களுக்காக இதை படம் பிடிக்க சென்றிருந்தோம். அற்புதமாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது அத்தனையும் எப்படி நிகழ்ந்தது என்றால், தன்னார்வலர்களோட துணையோட, எந்த பிரதி உபகாரம் எதிர்பார்க்காமல் தன்னார்வலர்கள் ஒவ்வொரு ஈவெண்ட்டாக ஆர்கனைஸ் பண்ணி மிகச்சிறப்பாக அந்த கலைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அதில் நாம் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி பறை இசை கலைஞர்கள் ஒரு 4-5 குரூப் வந்திருந்தது. அதில் போட்டி நடத்துகிறாங்க, யார் சிறந்த பறை இசை கலைஞர்கள் என்று. அதுக்கு இந்த பறை இசையிலேயே கலைமாமணி விருது வாங்கினவங்க நடுவராக இருந்து அந்த கலைஞர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க, அவங்கள ஊக்கப்படுத்துகிறாங்க. அவர்களிடமும் பேட்டி எடுத்திருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். இது தொடர் நிகழ்ச்சியாக 2-3 எபிசோடாக வரும். ஏனென்றால் நமது கலையும் பண்பாடும் நமது பெருமையும் உணர்ந்து பார்த்தால்தான் நம்ம முன்னோர்கள் நமக்காக விட்டு சென்ற அந்த கலை பொக்கிஷங்களை காப்பாற்ற முடியும். அப்போதுதான் நமது கலாச்சாரம், பண்பாடு அழியாமல் நமது அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல முடியும். ஆகவே இந்த வீடியோவை பார்த்து உங்களுடைய ஆதரவை கமெண்ட் மூலம் தெரிவிங்கள். அப்பப்போ இடையில நானும் அதை ஒட்டி பேசுகிறேன். அது மட்டுமல்ல, நமது தமிழகத்திலே இருக்கும் பல விளையாட்டுகளை, அங்கே மறைந்து போன விளையாட்டுகளை அங்கே
ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பல கலை பொக்கிஷங்களை அங்கே ஆவணப்படுத்தி இப்போது இருக்கிற தலைமுறைக்கு எடுத்துச் சொல்ல விதமாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதை எல்லாமே நாம் கண்டுகளிக்கப் போகும். அவசியம் இதை தொடர்ந்து பாருங்கள். இங்கே குதிரைகள் கூட விற்பனைக்கு கொண்டு வந்து கட்டியிருக்கிறாங்க. அதுவும் கூட விற்பனையாகும்னு நினைக்கிறேன். வாங்க நாம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. என்ற பேர் குழந்தைவேல், திருப்பூர் மாவட்டங்க, பல்லடம்ங்கண்ணா. நம்ம வந்து காங்கை மாடு வந்து இங்கே ஈசா யோகாவுக்கு வந்து விற்பனைக்காக கொண்டு வந்திருக்கிறோமுங்க. இந்த ஈசா யோகா வந்து சந்தை வந்து இந்த வருஷம் வந்து 2வது வருஷமாக நடத்துகிறாங்க. மாட்டு இனத்தை வந்து நாட்டு மாட்டு இனத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக வந்து இந்த சந்தை நடத்துகிறாங்க. இந்த நாட்டு மாட்டில் பார்த்திங்கன்னா பால் நல்ல ஒரு தன்மையாக இருக்கும். இதோட உரம் வந்து சாணி வந்து பார்த்திங்கன்னா மண் வளத்தை கொடுக்குறதுக்காக நல்லா இதாக இருக்குது. இதுக்காக வந்து ஈசா வந்து நல்லா வந்து பாரம்பரியம் வந்து இருக்கிற வந்து அழிஞ்சு போகப்படாததற்காக இந்த சந்தை நடத்துகிறாங்க. இதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைகள்லேருந்து வயசாக எல்லாருமே வந்து ஆர்வமாக வந்து இந்த சந்தை பார்க்குறாங்க. அதனால் வந்து பார்த்தோம்னா இந்த நாட்டு மாட்டு வளர்த்துறதுக்காக எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வம் படுறதுக்காக இந்த சந்தை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. இப்போது பார்த்திங்கன்னா இங்கே வந்து சாய்வால், கிர்ரு, நம்மகிட்ட ஃபுல்லாக காங்கயம் இல்லை எல்லா பல நாட்டு இன மாடுகள் வந்து இங்கே சந்தைக்கு வந்துருக்குதுங்க. இது 2 நாள் விற்பனை போயிட்டுருக்குது. எத்தனை ரகம் இருக்குது? கிட்டத்தட்ட இங்கே வந்திருக்கிறது ஒரு 6-7 வகையான ரகம் வந்திருக்குங்க. இது வந்து இங்கே வந்து வைக்கிறதுக்கு நீங்கள் ஈசாவுக்கு ஏதாவது பே பண்ணீங்களா? எந்த ஒரு பேவும் இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு சந்தையை அமைச்சு கொடுத்தது தமிழ்நாட்டுக்குள்ளேயே யாரும் கிடையாதுங்க. ஒன்றா சுங்கம் கேட்பாங்க, மாட்டுக்கு தீவனங்க எல்லாமே அனைத்து ஃப்ரீ. அது போக வந்து வரவேற்பு வந்து ஜம்முன்னு கொடுக்குறாங்க. ஒரு மாடு விற்ற டோக்கன் போட்டு தர்றாங்க. அருமையான இந்த மாதிரி ஒரு சந்தை வந்து ஈசா நடத்துகிற மாதிரி வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த மாதிரி சந்தையே கிடையாதுங்க. அருமையான சப்போர்ட்டுங்க. இந்த மாதிரி மாட்டை காப்பாற்றணுங்கிறதுக்கு இந்த மாதிரி பெரிய குரூப் இருந்துங்கிறதுனால தான் மாடு மலியாமல் இருக்கும். இந்த மாதிரி வந்து விவசாயம் 2 பேர் வந்து நல்லா வளர்த்தி மாட்டில் வந்து பயன்படலாம். இந்த மண்ணிலக்கு வந்து இந்த உரம் தயாரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பால் ஏர் ஓட்டுறதுக்கு எல்லாமே நீங்கள் தாய்ப்பாலுக்கு நிகழ்கிறது தானே மாட்டுப்பாலுங்க. அது வந்து என்னென்னு கேட்டால் நாட்டு மாட்டுப்பால் தான் அந்த சத்து கிடைக்கி. அதுக்காக வந்து இந்த ஈசா நடத்துறதுக்கு வந்து நாங்கள் நன்றி சொல்கிறோம். கருணாவதாரம் சம்சாரசாரம் புஜகேந்திரஹாரம் சதா வசந்தம் ஹிருதயாரவிந்தே பவம் பவானி சகிதம் நமாமி ஆராத்திகம் சமர்ப்பயாமி ஸ்ரீ குரு சரண கமலேப்யோ நமக. இன்று பசுவும் கன்றும் முதல் விற்பனையை துவங்கிவிட்டது. இதை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். நாட்டு மாடுகள், நாட்டு பசுக்கள் நமது பாரம்பரிய சின்னம். அதை காப்பது நமது கடமை. 2வது விற்பனையும் துவங்கிவிட்டது. சுரகௌரம் கருணாவதாரம் சம்சாரசாரம் புஜகேந்திரஹாரம் சதா வசந்தம் ஹிருதயாரவிந்தே பவம் பவானி சகிதம் நமாமி ஆராத்திகம் சமர்ப்பயாமி ஸ்ரீ குரு சரண கமலேப்யோ நமக.
இதுபோல் ஒரு நிகழ்வை தன்னார்வலர்களால் ஈசா யோக மையத்தினால தான் நடத்த முடியும். ஏன்னா எதையுமே எதிர்பார்க்காம இது யார் நடத்துகிறாங்க, எந்த தன்னார்வலர்கள் இந்த குழுவில் இருக்கிறாங்க அப்படின்னு தெரியாமல் அர்ப்பணிப்பு உணர்வோட மக்களுக்கு நல்லது செய்கிறோம் என்ற உணர்வோட செய்கிறாங்க. இந்த நிலையில் தான் தன்னார்வலர்களை சத்குரு உருவாக்கி வச்சிருக்கிறார். யாரோ ஏதோ பேசுங்க, நான் பண்ணுறது இந்த பூமிக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் செய்து கொண்டே இருப்பேன் என்று செய்து கொண்டிருக்கிறார் நமது சத்குரு. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கோலப்போட்டி வச்சுக்கிறாங்க. பல மகளிர்கள் அதில் கலந்துக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லை, ரேக்லா ரேஸும் கூட அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் பல பேர் இந்த மாதிரி ரேக்லா ரேஸுக்காக தயாரிக்கப்பட்ட காளைகளை கொண்டு வந்து போட்டியில் கலந்துக்க போகிறாங்க. இப்போதைக்கு தமிழ் தெம்பு மிக பரவலாக பேசப்படலினாலும் வருங்காலத்தில் கண்டிப்பாக மிக பிரபலமாக பேசி எப்படி இன்றைக்கி பல மில்லியன் மக்கள் சிவராத்திரிக்கு பார்க்குறாங்களோ அது மாதிரி ஒரு சிறப்பான தமிழ் தெம்பு இங்கே இந்த நாட்டிலே உருவாகும். இதை மறுக்க முடியாது. இதுபோல் உள்ள நல்ல கலை நிகழ்ச்சிகளையும் இதுபோல் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் காக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு நாம் ஆதரவு தருவோம். உங்கள் வாழ்நாள் கனவு காத்திருக்கிறது. வீடு கட்ட தகுதியான இடம் மிக குறைந்த மனைகளே உள்ளன. ரத்தினம் கல்லூரி அருகில் 100 அடி ரோட்டுக்கு முன்புறம் சொந்த நிலம் வாங்க சரியான இடம். கார்ப்பரேஷன் லிமிட்டில் உள்ளது. டிடிசிபி அப்ரூவ்டன். சுந்தராபுரம் மதுக்கரை ரோடு, மேம்பாலம் அடியில். 9894787369. வீடு கட்ட 90% லோன் ஏற்பாடு செய்து தருகிறோம்.